அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற முற்பிதாக்களை தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற 3 முற்பிதாக்களை தெரியும். நாம் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று முற்பிதாக்களின் தேவன் என்று அழைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவுடைய தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்புக்கும் முற்பிதாக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே இன்றைய இளைஞர்களுக்கு அவர்களுடைய மொழியிலே நாம் சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன். ஆகவே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழே நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை சரியாக கற்றுக்கொள்வோம். வாங்க செய்திக்குள்ளே போகலாம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு தெரியும். அந்த 3 பேரையும் அழைத்தது தேவன். அந்த 3 பேரும் தேவனை உரிமையாக்கி கொண்டார்கள். தேவனும் அவர்களை தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார். இதில் முற்பிதா என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவருடைய திருமண வாழ்வை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவே இல்லை. ஏறக்குறைய அந்த முற்பிதாக்களுடைய காலத்தைப் போலவே ஆபிரகாமுக்கு ஒரு 40 வயதில் திருமணமாகி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு 75 வயதில் தான் ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. ஊர் என்கிற அந்த ஊரிலிருந்து அவர் கிளம்பி வருகிறார். கிட்டத்தட்ட 75 வயது அப்படின்னா பாருங்கள், 40 வயதில் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் ஈசாக்கு பிறக்கும்போது 100 வயது. அப்போ இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 60 வருடம் ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தா யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க உடனடியாக என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தை பெற்றுக் கொடுக்காத மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். இதுதான் அந்த கால வழக்கம். ஆனால் குழந்தை பெற்று எடுக்காத அந்த சாராளோடு கூட கிட்டத்தட்ட 60 வருட காலம் மன நிம்மதியோடு, மன சமாதானத்தோடு குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படிங்கிறத பார்க்கும்போது சாராள் மேலே ஆபிரகாம் வைத்திருந்த அந்த அன்பு, நேசம் மிகவும் பெரியது. ஆபிரகாம் நிச்சயமாகவே 2வது ஒரு திருமணம் செய்வதற்கு யோசித்திருக்கவே மாட்டார். ஆனால் சாராளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் ஆகாரை திருமணம் செய்கிறார். அதுவும் அந்த கால வழக்கம்தான். ஒருவேளை ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால், பெண்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணை கணவனுக்கு ஒரு அடுத்த மனைவியாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அடிமை பெண் மூலமாக பிறக்கிற பிள்ளையையும் தன் வீட்டு வாரிசாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அடிமை பெண் அந்த சுதந்திரத்தில் பங்கு கேட்க முடியாது. ஒருவேளை அடிமை பெண் பிள்ளை பெற்று விட்டாலும் கூட அதற்கடுத்து அந்த எஜமானி ஒரு குழந்தை பெற்று விட்டால் அந்த அடிமை பெண்ணோடு கூட அந்த அடிமை பெண் பெற்ற பெண்ணும் சுதந்திரவாளி ஆக முடியாதபடி சில சட்டங்கள் இருந்தது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் ஆபிரகாம் ஆகாரோடு கூட இணைந்து இஸ்மவேலை பெற்றுக்கொண்டாலும் சாராளை தள்ளிவிடலை. இந்த ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு ஒரு வாரிசு உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாராளை ஒருபோதும் தள்ளிவிடலை. அதற்கு பிறகு சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆபிரகாமுடைய 100வது வயதில் பிள்ளை பிறக்கிறது. ஆகாருடைய மகன் இஸ்மவேல் இந்த ஈசாக்கை கேலி செய்கிறதை கண்டு சாராளுக்கு கோபம் வருகிறது. அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் என்று கோபமாய் சொல்லுகிறத பார்க்க முடியும். இது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கவலையாயிருச்சு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், உன் மனைவி சொல்வதை எல்லாம் நீ கேள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதிகாலமே எழுந்து ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் தேவையானதை கொடுத்து அவர் அனுப்பிவிட்டார்னு பார்க்குறோம். ஆபிரகாம் பாருங்கள், எப்பொழுதும் தன்னுடைய மனைவியின் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவராக இருந்தார். ஆண்டவராகிய தேவனும் ஆபிரகாமுக்கு அதைத்தான் செய்ய சொன்னார். உன் மனைவி சொல்வதையெல்லாம் கேட்டு நட. ஆபிரகாமுக்கு உயிருக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் சாராளும் சில காரியங்களை ஒப்புக்கொண்டாங்க. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, இந்த சாராள் எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாராள் தனக்கு மனைவி என்று ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்லியிருந்தா ஆபிரகாமை கொன்றுவிட்டு சாராளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள அந்த ராஜா முடிவு செய்திருந்தான். ஆனால் தன் கணவனை காப்பாற்றும் பொருட்டாக சாராள் தன் கணவனை சகோதரன் என்று சொன்னதையும் பார்க்க முடியும். இப்படி சில நேரங்களில் சாராள் தன் கணவனை காப்பாற்றவும் கூட முனைந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அவன் செத்து போனவனாக கருதப்படுவான், மரித்தவனாக கருதப்படுவான். அவனுடைய பேர் வம்ச வரலாற்றில் இடம்பெறாது. அப்படி இருக்கும்போது சாராளுக்கு என்ன தெரியுமா, என் கணவனை யாரும் மரித்தவன் என்று சொல்லிவிடக்கூடாது, செத்துப்போன மனிதன் என்று சொல்லிவிடக்கூடாது. ஆகவே என் அடிமை பெண்ணோடைய சேர்ந்து ஒரு பிள்ளை பெறுவாரானால் என் கணவனுக்குரிய மதிப்பு, மரியாதை இன்னும் அதிகமாகும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான்
தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் அந்த காலத்து வரலாற்று செய்தி. அப்போ ஆபிரகாமும் சாராலும் எந்த அளவுக்கு பிரியாத இணைகளாக இருந்தார்கள் தெரியுமா? அந்த அளவுக்கு அன்பும் நேசமும் அவர்களுக்குள்ளே இருந்தது. சாராள் மரிக்கின்ற வரைக்கும் ஆபிரகாம் சாராளுக்கு உண்மையாக நடந்தது நிச்சயமான உண்மை. இப்போ முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு கூட நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு அடுத்து பிறக்கிற ஈசாக்கு ஒரு முற்பிதாவாக இருக்கிறார். இந்த ஈசாக்குடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஈசாக்கு தன் வாலிப வயதில் திருமண வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறத பார்க்க முடியும். அப்போ சாராள் மரித்து போகிற ஒரு சூழலில் தான் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலேயசரை அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? இந்த கானானியரில் பெண் கொள்ளாமல், ஏன்னா இந்த கானானியர் முழுக்க விக்கிரகாராதனையில் இருக்கிறவர்கள், என் சொல்படி கேட்க மாட்டார்கள். ஆனால் என் சொந்தத்தில் போய் நீ பெண் எடுத்தா எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து என் சொல் பேச்சை கேட்டாவது நடப்பார்கள் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் என் சொந்த இனத்தார் இடத்துக்கு போ, என் சொந்த வீட்டுக்கு போ, அங்கே என் மகனுக்கு பெண்கொள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் தான் ரெபேக்காலை அவர் அழைத்து வருகிறார். ரெபேக்காலை அழைத்து வந்த பிறகு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இங்கே வேதத்தில் ஆதியாகம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இங்கே நம்ம கவனித்து பார்க்கணும். ஈசாக்கு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைய இளைஞர்கள் விழுந்து போகாதிருக்க, காதல் என்கிற விஷயங்களில் விழுந்து போகாதிருக்க இந்த வசனம் நமக்கு ஏற்ற வசனமாக இருக்கிறது. மனைவியாக்கி கொண்டு நேசிப்பது தான் சரியானதே தவிர நேசித்து மனைவியாக்குவதோ நேசித்து கணவனாக்குவதோ சரியான வழியே கிடையாது. ஆதியாகமம் 26:8 சொல்லுகிறது, அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். ஒரு கணவன் தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் மற்றவர்களோடு கூட விளையாடுகிறார்கள். சில ஆண்கள் சில பெண்களோடும், சில பெண்கள் ஆண்களோடும் விளையாட இல்லை. இந்த எதிர்பாலினம் யாரோடு விளையாட வேண்டும் அப்படின்னா கணவன் மனைவியோடும், மனைவி கணவனோடும். அதுதான் முக்கியம். ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான்னு பார்க்குறோமே, கடைசி வரைக்கும் நேசித்தார். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கணத்துக்கு அடிப்படையாக பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம முதல்ல பார்க்கிறது யார் அப்படின்னா இந்த ஈசாக்கு. அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனை குறித்து ஒரு வார்த்தை வருகிறது, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஈசாக்கு அடுத்த முற்பிதாவாகிய தன் மகன் யாக்கோபுக்கு பெண் பார்க்க போகும்போது ஒரு அறிவுரை கொடுக்கிறத பார்க்க முடியும். ஆதியாகமம் 28:6 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் நம்ம அங்கே பார்க்க முடியும். அதே போல தான் இந்த யாக்கோபு தன் சகோதரன் ஏசா செய்தது போல தவறுகளை செய்யாமல், மற்ற இனங்களில் போய் பெண் கொள்ளாமல், இந்த யாக்கோபு தன்னுடைய பெற்றோருடைய அறிவுரையின்படி தான் தன் மாமன் வீட்டுக்கு கிளம்பி போகிறார், லாபான் வீட்டுக்கு கிளம்பி போகிறார். அப்போது யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போனது காதல் செய்வதற்கு அல்ல, திருமணம் செய்வதற்கு. ஏன்னா அம்மா அப்பா அப்படி தான் அனுப்புகிறாங்க. அங்கே போய் மாமாவுடைய பெண்கள் 2 பேரில் ஒருத்தியை பிடிச்சிருக்குது, ராகேலை இவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று 7 வருடம் உழைக்கிறார். லாபான் மூலமாக ஏமாற்றப்படுகிறார். லேயால் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார். இப்படி இருக்கும்போது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மாமா கூட சண்டைக்கு போகும்போது மாமா சொல்கிறாரு, ராகேலையும் உனக்கு திருமணம் செய்து தருகிறேன். இன்னும் 7 வருடம் வேலை செய்யும்போது இவர் இன்னும் 7 வருஷம் வேலை செய்கிறாரு, ராகேலையும் திருமணம் செய்து கொடுக்குறாரு. இது அந்த ஊர் வழக்கம். இந்த யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தது நிமித்தமாக 14 வருடங்கள் வேலை செய்து ராகேலை திருமணம் செய்கிறத பார்க்க முடியும். அதனால் லேயாளை இவர் கைவிட்டுட்டு போகலை. ராகேலை நேசித்தார், ஆகவே ஒரு லேயாளை கைவிட்டு விட்டு போகவில்லை. லேயாளையும் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு லேயாளுக்கும் ராகேலுக்கும் பிள்ளைகள் பெற்றதை பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காதலிப்பது தவறு கிடையாது, கைவிட்டுட்டு போகிறது தான் தவறு. இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னதையே கேட்டிருக்கிறேன். இந்த கால இளைஞர்களுக்கான மோசமான அறிவுரைகளை ஊழியக்காரர்களுடைய போர்வையிலேயே கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அப்படி திருமணம் செய்து விட்டபடியினால தங்களுடைய அந்த காதல் திருமணத்தை நியாயப்படுத்தும்படியும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதியும் அதை நியாயப்படுத்தி பேசி இன்றைய இளைஞர்களை கீழே விழ தள்ளுகிற போதகர்களும் இருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள்
பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நல்ல எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கொள்ளுகிறதே இல்லை, மாறாக மோசமான எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கொள்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நன்மை தீமை எல்லாமே நமக்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜீவன் மரணம் எல்லாமே வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. பரலோகம் நரகம் எல்லாமே வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நல்ல எடுத்துக்காட்டுகளாக வாழ்ந்த அந்த ஈசாக்கு போன்ற மனிதர்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யாக்கோபை போல் அல்ல. சிலர் பாருங்கள், சிம்சோன் போல தான் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளை தான் கட்டுவேன், என் கண்ணுக்கு பிரியமானவன் அவனை தான் கட்டுவேன். பிரியமானவர்களே, காதலிலே வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள் அதிகம். சமீபத்தில் ஒரு வாலிபன், 21 வயது வாலிபன், தன் பெற்றோரை எண்ணி பார்க்காமல், தன்னோடு உடன் பிறந்த சகோதரியை எண்ணி பார்க்காமல், ஒரு தோல்வி நிமித்தமாக, காதல் தோல்வி நிமித்தமாக தற்கொலை செய்து கொண்ட போது அந்த பெற்றோர் கதறி துடித்தது மிக வேதனையான ஒன்றாக இருக்கிறது. கடும் மோசமான விளைவுகளை இந்த கால இளைஞர்கள் சந்திக்கும் போது அடுத்து என்ன முடிவெடுப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று நிச்சயம், கடவுள் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார், பாலியல் உணர்வை கொடுத்திருக்கிறார், அதற்கான வழிவாசல்களையும் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கான காலம் வரைக்கும் காத்திராமல் பாவம் செய்துவிட பிசாசானவன் மனிதர்களை தூண்டுகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிற சாத்தான், அந்த லூசிஃபர் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறான். அந்த விடிவெள்ளி எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு கிரகத்தை குறிக்காது, ஒரு கோள். அந்த கோளை தான் ரோமானியர்கள் கடவுளாக வழிபடுறாங்க. அந்த கடவுள் யாருன்னு கேட்டால் ரதி, மோகினி, காதல் தேவதை, காதல் மோகினி என்றெல்லாம் அழைக்கிறார்கள். மனிதனுக்கு கடவுள் பரிசுத்தமாக கொடுத்த உணர்வுகளை எல்லாம் அவன் தூண்டிவிட்டு அதை வெறியாக்கி பாவமாக்கி போடுகிறான். காரணம், அவன்தான் காதல் மோகினி, அவன்தான் காதல் செய்ய வைக்கிற ரதி, அவன்தான் காதல் செய்ய வைத்து கண்ட இடங்களில் விழ வைக்கிற, பாலியல் குற்றங்களில் விழ வைக்கிற தந்திரக்காரன். ஆனால் இன்றைய இளைஞர்கள் விழிப்போடு கூட இருந்தால், கர்த்தருக்குள் தங்களை காத்து கொண்டால், தன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நிச்சயமாக இந்த திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த கணவனுடைய சரீரம்தான் மனைவியை திருப்தி செய்ய வேண்டும், இந்த மனைவியுடைய சரீரம்தான் கணவனை திருப்தி செய்ய வேண்டும். இப்படி தான் குடும்ப வாழ்வை கர்த்தர் நியமித்திருக்கிறாரே தவிர மற்றபடி கிடையாது. ஸோ குடும்ப வாழ்வு அப்படின்னா அதற்குள்ள ஒழுக்கம் உண்டு, கடவுள் பயம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா, அந்த மனிதன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக, பாக்கியம் பெற்ற மனிதனாக இருப்பான். சினிமாக்களில் காண்பிப்பது போல, சில கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள் செய்கிறது போல நானும் செய்யலாம் அப்படின்னு தூண்டப்பட்டு சிக்கிக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட வலைகளிலே, பிசாசானவன் வைக்கிற வலைகளிலே, தந்திரங்களிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள். முடிவு கடும் மோசமாக இருக்கும். நம்முடைய பாதை பரிசுத்த பாதை, நம்முடைய வழி தேவன் நியமித்திருக்கிற வழி, நாம் செல்ல வேண்டிய பாதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள். ஆகவே தைரியத்தோடும் தெளிவோடும் நாம் சில காரியங்களுக்கு வேண்டாம், நோ என்று சொல்லியே ஆக வேண்டும். கிறிஸ்தவ வாலிபர்கள், வாலிப பெண்கள் இந்த உலகம் இன்றைக்கு பின்னிக் கொண்டிருக்கிற இந்த மாய வலையிலே சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அதை நோக்கி ஓட வேண்டியது தான் அவசியம், அதை நோக்கி ஓட வேண்டியது தான் முக்கியம். பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கிற நல்ல வாழ்க்கையை அன்போடு கூட மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நன்மை பயக்கும். நாம் ஈசாக்கினுடைய வழியிலே போவோம், சிம்சோனுடைய வழியிலே போக வேண்டாம். முடிவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.